இந்த பாரு நான் இந்த ஆயில் கேப்பை வச்சிட்டேண்ணா. ஆயில் கேப்பை வச்சிட்டேண்ணா. நான் கொஞ்சம் கைட்டுக்குண்ணா, வேறு போட்டுக்குண்ணா. ஊருக்கு கிளம்பி இருந்தேண்ணா. கைஸ் சிக்கன் பண்ணிட்டேன். வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணிட்டு கழுவிட்டு ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன் கைஸ். நான் கிளம்பிட்டே இருந்தேன், இதை வச்சிட்டேன் பட்டுன்னு. டைட் பண்ண பாருங்க, ஆயிலோட கடைக்கான செக்அப் பண்ணிட்டு நேற்று ஆயில் மாற்றினேன். ஒன்று 600 தான் ஊற்றுனேன், ஒன்று 50 மாதிரி ஊற்றிடலாம் சரி ஹைவே போகிறோமேன்னு சொல்லிட்டு கரெக்டாக பாருங்க. கைட்னா இதுக்கு மைனஸ் போட்டு ஆ வேறு இருக்கா? வேறு கேப் இருக்கா பாருண்ணா. மவுண்ட் ரோடு போனேன்ண்ணா. மவுண்ட் ரோட்டில் தாங்க எத்தனை நாள் சொன்னான். ஆனால் அண்ணா கிட்டே முடிச்சிக்கலான்னு பார்த்தேன். டைம் ஆகுது எனக்கு, ஊருக்கு கிளம்பணும். இப்போ காலையில் தான் மவுண்ட் ரோடு போயிட்டு வந்தேன். போயிட்டு இதை பாருங்கள், இது வேறு ஆடுது. இதை மாட்டினதே தண்டம். இதையும் விட்டு ஒரு போல்டு கேட்டுக்கணும். சிக்கன் பண்ணிட்டு வரேன் அண்ணா. இப்போது ஃபஸ்ட்டு டிஜே மைக்கு இப்போ தான் போட்டு எடுத்து விலாக் ஆரம்பிக்கிறேன். நல்லாயிருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி வரும்னு தெரில வியூ. நான் இதை பார்த்துட்டு உங்களுக்கு செட் பண்ணுறேன். செட் பண்ணிட்டு சொல்கிறேன். இதில் தெரிது வரல மைக் வேலை செய்யுதுன்ட்டு. சில்லறை இல்லைங்கண்ணா, சில்லறை இல்லைங்க அண்ணா. கொஞ்சம் இருங்க வரேன். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் முடிச்சுட்டு வரேன் இருங்க. ஆ ஆமாண்ணா, ஜிபே தான் இருக்குண்ணா. என்கிட்ட சில்லறை இல்லைண்ணா. சாப்பாடு வாங்கி தரேன், கொஞ்சம் வெயிட். நான் அரிசிலாம் எப்படின்னா எனக்கு வாங்கி கொடுக்க முடியும்? நீ கேட்டால் சாப்பாடு வாங்கி தரேன்னு. சாப்பாடு வாங்கி தரேன்னா வெயிட் பண்ணு, இல்லைன்னா வரேன். இப்போது உடனே வீட்டுக்கு அரிசி கிரிச்சினா நான் எங்கே போவேன்? சாப்பாடு வாங்கி தரேன்னா வருங்க. இஸ் பக்கம் வருது. விடுங்க, மைண்ட் செக் பண்ணுறானே. இவர் நான் போனார், ஆளை காணோம். ஓகே, தட்டி விடுங்க, பார்த்துக்கலாம். ஃபில்டர் ஆன்ஸா? ஃபில்டர் ஆன்ஸ் வாங்கி வரணும். எனக்கு வேறு மூடி போட்டுக்குண்ணா. என்கிட்ட சில்லறை இல்லைங்கக்கா. எதாக இருந்தால் கொடுத்து விடணும். என்கிட்ட காசு இல்லைண்ணா. ஜூஸ் குடிக்கிறீங்களா? எங்கே இருக்கீங்க ஹோட்டலு? எனக்கு அந்த ரைட்டில் ஒரு ஹோட்டல் இருக்காங்க, சாப்பிட்றீங்களா? அந்த ரைட்டில் சரி ஒரு நிமிஷம் இருங்க வரேன். இது முதல்ல முடிச்சிடுறது, கொஞ்சம் சிக்கமான வேலை. ஒரே நிமிஷம். எப்படி நான் வேறு போட்டேன்? நோ தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா ஒரே நிமிஷம். இது வேணா, இங்கே வேணாம். எப்படி வேறு வச்சிருந்தியா? சரி இங்கே வா, இது போட்டு விட்டுறேன். தெய்வமே, நான் இங்கே பாரு, நான் ஊருக்கு போகணுண்ணா. நான் ஏதோ ஒரு போல்ட்டை போட்டு விடணா. இந்த பாருண்ணா, இப்போ மாட்டினா நான் இந்த போல்டு கை நின்று ஊந்துதுண்ணா கருன்ட்டு ஆர்டர். இதை பாருண்ணா, இந்த ஒரு போல்டு மட்டும் போட்டு விடணா. நான் இந்த பக்கம் ஊந்துச்சுண்ணா. இங்கே பாருண்ணா, ஏதாவது ஒரு போல்ட்டு போட்டு விடணா. பழைய போல்ட்டு ஏதாவது போட்டு விடணா. எதனா ஒன்று போட்டு விடணா. நிற்க மாட்டேதுண்ணா ப்ளீஸ்ண்ணா. வேலை இருக்கும்போது நீ 3 காடு தனுஷ் உங்க மாமா தினேஷ் உங்க மாமா இறந்துட்டாரு, வேலை போயிட்டாரு. சரி பண்ணி விடணா, கோச்சுக்காதண்ணா. நீங்கள் அப்படியே போயிட்டே இருங்களேன் ஹோட்டல் நோக்கி. நான் பின்னாடியே வந்துடுறேன். நீ ஜாக் அண்ட் ஜில்லில் போய் சாப்பிடுவான். என்கிட்ட காசு இல்லை தங்கம். நான் சொல்கிற சாப்பாடு வாங்கி தரேன். உங்கள் 3 பேர் தானே, இதுக்கு மேலே கூடாதுங்க, என்னால் முடியாது. இது டென்ஷன் ஆகிடுவேன் நான். அப்புறம் டென்ஷன் ஆகிடுவேன். 2 பேர் சொன்னீங்க, 3 பேர் ஆனீங்க, வாங்கி தரேன்ட்டேன், கமிட் பண்ணிட்டேன். நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. நேராக அப்படி நடந்து போயிட்டே இருங்க. சொல்கிறத மட்டும் பொறுமையாக கேளுங்க, ஓகேவா? நேராக நடந்து போயிட்டே இருங்க, ஓகேங்களா? 1 2 3 அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கும், வண்டி வேலைலாம். அதாவது ஒரு பெரிய அதாவது ரோடு வேலை நடந்திருக்கும். அந்த லெஃப்ட் திரும்ப ரைட் சைடில் ஜாக் அண்ட் ஜில்லுன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குது. அங்கே போய் உட்காருங்க. அண்ணன் பின்னாடியே வரேன். அதான் அந்த கட்டு தான் சொல்கிறேன் தங்கம். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டேவா? செகண்ட் லெஃப்ட்டு. இந்த வண்டி திரும்புதில்ல, அது இல்லாமல் அடுத்த லெஃப்ட் திரும்பினா ஜாக் அண்ட் ஜில். அதான் அந்த சரணம், அந்த இந்த ரோடு போவோம்ல, சர்ச்சு போவோம்ல, அந்த ரைட் சைடில் ஜாக் அண்ட் ஜில் இருக்கு. அங்கே போய் உட்காருங்க, அண்ணன் வரேன். ஜாக் அண்ட் ஜில். சீக்கிரமாக போங்க, நான் வண்டியில் சரணம் வந்துடுவேன். அதான் சொல்கிறேன், நேராக போங்க டக்குன்னு. அந்த சர்ச்சு ரோடுக்கு லெஃப்ட் திரும்புங்க. இப்போ அவங்க சாப்பாடு ரொம்ப கேட்டாங்க, மனசு கொஞ்சம் சரியில்லை. அந்த அண்ணன் வேறு கலாச்சி அனுப்பிச்சி விட்டேன். சரி வாங்கி கொடுத்துருவோம் உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம ஸ்பான்சர் பண்ணி விட்ருவோம் அவங்களுக்கு. அண்ணன் போனார், அசிங்கமாக திடீர்னே போனார். அவர் ஆன்ஸு கேட்டார். ஆன்ஸ் அன்றைக்கி நான் வாங்கி தரல, ஒரு இடத்துல இருக்குது வாங்கி வரேன்னான்னு. தளபதி வந்ததுலேருந்து ஆன்ஸை பேன் பண்ணிட்டானுங்க. நான் எங்கே போவோம் ஆன்ஸுக்கு? ஓகே, வரட்டும், போட்டுன்னு போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதான். அண்ணன்கிட்ட போல்டு இல்லையா, அண்ணன் குருமா கொடுத்துட்டார். எனக்கு ஃபுல் குருமா ஆகிடுச்சு. அதனால் நம்ம போயிட்டு ஓகே. அதில் கரெக்டாக இருக்கும் எதுன்னு தெரில கைஸ். இது வைடாங்கல் தான் போட்டிருக்கேன்.
சரி வாங்க, 8ஆம் நம்பர் போல் தான். பரவாயில்ல விடுங்க, அட்லீஸ்ட் மவுண்ட் ரோடு போகாமல் இங்கேயே வேலை முடிச்சு கொடுத்தாரு. அது வரைக்கும் போகிறோம், சிக்கமாக பண்ணி கொடுத்தாரு. இனிமேல் கையை காலை வச்சு இன்னும் மூடின்னு வீட்டு கிளம்புனாங்க நான் ஊருக்கு. ஸோ உமா போட்டு நோண்டின்னு தான் உடச்சி விட்றேன். அந்த பாப்பாங்களுக்கு வேறு சாப்பாடு வாங்கி தரேன்னு கமிட் பண்ணியிருக்கேன். நாங்கள் அவங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம். அவங்க இந்த ஆசிரமத்துக்கு காசு வாங்குறவங்க, காசு கொடுத்தா சிக்கன் ஏதாவது இது பண்ணிவிடுவாங்க, வாங்கி கொடுத்துடலாம் சாப்பாடு. காலம் தோறுக்கே சாப்பாடு கடை. பிரியாணி சாப்பிட்றதுங்களா? பிரியாணி சாப்பிட்றியான்னு கேட்போம். பிரியாணி சாப்பிட்றியா? பிரியாணி வெஜ்ஜா? சரி, அங்கே வெஜிடேரியன் இருக்குமான்னு தெரிலவா? சரி வா. யாராவது ஒருத்தர் வாங்க, அங்கே சாப்பாடுகளை விட்டு போயிடுறேன். ஓகே. ஒன் சைடு உட்காந்துருக்கியா? ஒன் சைடு உட்காந்துருக்கியா? ஐயோ என்னால் உட்கார. சரி வேணாம் உட்கார, அடி உட்கார, உட்கார. ஆடாமல் மட்டும் உட்காருமா. ஆடிடாத போட்டுருவோம் கீழே ஒத்துன்னு. ஆஹா சிக்கமாக இருக்குது கைஸ் இந்த ஃபோனை வச்சுன்னு ஓட்டுறது. நல்லா தான் இருக்குது இந்த கேமரா. இங்கே தெரியுது வியூ. ஆனால் கொஞ்சம் தூக்கி வேணும், கொஞ்சம் செட்டிங் கரெக்டாக பண்ணோம். என்ன கடை இது? ஜூஸ் போட்டுனுக்குறாங்க இங்கே. காலம் வருவோம். இன்னும் சாப்பிடல, மணி ரொம்ப ஆயிடுச்சுமா. சாப்பாடு இன்னும் சாப்பிடல. இருக்கு பாரு சாப்பாடு கடை. நம்ம பையன் தான் பாய். வர இருங்க பாய். நீங்கள் சாப்பிட்றீங்களா? இப்போ சாப்பிடு, போ வரேன். ஒரு போல்டு ஒன்று போட்டு வந்துடுறேன், போ வரேன். ஓகேவா? அதை பார்த்தியா, எல்லாருக்கிட்டையும் போட்டு மாற்றவங்கள்லாம் போடுது கைஸ் இந்த பொண்ணு. பரவாயில்ல, இன்றைக்கி நான் வாங்கி கொடுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் ஒரு 8ஆம் நம்பர் போல்டு ஒன்று கூட. வரேன் பாய். போயிட்டு பேமெண்ட் கரெக்டாக கிளம்பலாம் கைஸ். நான் ஊருக்கு கிளம்புறேன் நான். இந்த பொண்ணு இங்கே வந்து சிக்கமாக பண்ணுக்குது. இங்கே என்ன இருக்குன்னு தெரியலையே. அண்ணா சாப்பாடு இருக்காண்ணா? வேறு என்ன இருக்குண்ணா? சாப்பிட்றியா? சரி வாங்கிக்கோ, அவங்களுக்கும் வாங்கிக்கோ. சாப்பாடு இருக்கே. ரைஸ் இல்லையாண்ணா? காலி. வேறு என்ன இருக்குண்ணா? சாம்பார் சாதம் பரோட்டா. ஓகே சரி போய் நீ சாப்பிடு, நான் வரேன். வரட்டும் நீ போய் சாப்பிட்டு வரேன். பெருமாள் 10 பாட்டி மத்து பையன் ஹாஸ்டைலு குத்த கும்பன்னு சிக்கன் மத்து வேறு மாதிரி வெயின். நான் உங்களுக்கு சாதம் கொடுத்துட்றேன், நான் ஜிபே பண்ணிடுறேன். உனக்கு என்னம்மா வாங்கிட்டியாம்மா? வாங்கிட்டீங்களா? என்ன சொல்லிட்டாங்களாண்ணா? அந்த பொண்ணுக்கு 2 பரோட்டாண்ணா. பரோட்டா போடுமா? ரைஸு தான். ஆம்லேட் ஒன்று வேணுமா? வாங்கிக்கோ, பரவாயில்ல வாங்கிக்கோ. ஆம்லேட் ஒன்று. ஆனால் ஆளுக்கு 2 பரோட்டா, ஒரு 3 ஆம்லேட்ண்ணா. அப்போ 2 ஆம்லேட்ண்ணா. 7 பரோட்டாவாக கொடுத்துட்றான். இப்போ 7 பரோட்டாவாக கொடுத்துரு. ஆம்லேட் 2. ஓகே 190 சாவி கீழே போட்டேன். சரி சாப்பிட்டுருங்க, நான் கிளம்பட்டுமா? நானே அதுக்கெலாம் தரமாட்டேன். பாய், நீங்கள் சாப்பிட்டு கிளம்புங்க. டாட்டா, பாய். ஓகே அடுத்தது பக்கம் போடுறாங்க. இப்போ கூட நம்ம கண்ட்ரோல் தாங்க சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்கிட்ட காசு இருக்கா? ஓகே ஊருக்கு போகிறதுக்கா ட்ரிப்புக்காக எடுத்து வச்சுருந்தேன். ஓகே ஜிபே அதானு தெரிஞ்சால் 100 ரூபா கொடுக்க முடியாதுல்ல. ஓகே பாய். ஐயோ நான் போல்டு போடணுமே கைஸ். நான் போயிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு பேக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். ரோட வேறு மூட்டானுங்க. காலம். ஹாய் கைஸ், அவ்வளோதான் கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறேன்னா, இங்கேருந்து நான் வந்து கும்பகோணம் போகிறேன். கும்பகோணத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சுவாமி மலையை பார்த்துட்டு அங்கேருந்து நாளைக்கு திருச்செந்தூராக தான் இன்றைக்கி பிளானு. ஸோ பைக்கில் தான் போகிறேன். பைக் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி நான் கழுவி வச்சிட்டேன். இன்ஜின் ஆயில் போய் எதாவது உடஞ்சிருச்சு. ரெடி பண்ணிட்டு ரெடியாகி வந்துட்டேன். அவுட்ஃபிட்டு ரெடி ஆகிட்டேன். பேக் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கிளம்பிடுவேன். மீதி மோட்டர் ப்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். பாய். இது மறந்தே போயிட்டேன். இது அவ்வளோதாங்க கைஸ், கிளம்பிட்டேன். வண்டி பத்திரம் ஜஸ்ட் ஆகிருப்போது. ஓகேவா? போத்தி வை. பாய் டாட்டா.
ஓகே போயிட்டுருக்கோம் நான் கைஸ். நான் திருச்செந்தூர் போகிறேன் நான். ஆனால் இன்றைக்கி ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் ஒரு கோயில் இருக்குது, முருகர் கோயில். அங்கே போயிட்டு அங்கே தங்கிட்டு இன்றைக்கி ஆனால் செம்ம க்ரௌடாக இருக்கிறது, நல்ல நாள் இன்றைக்கி. நாளைக்கு திருச்செந்தூர் போகணும். திருச்செந்தூர்லேருந்து அதுக்கப்புறம் பிளானே இல்லை, ஐட்டு நிறைய போடல கைஸ். நான் அப்படியே போகிற தூரம் போவேன், பெருசாக ஐட்டு நிறைய போடல இந்த வாட்டி, எப்போயும் போட மாட்டேன். வண்டி மட்டும் கரெக்டாக இருக்குது, பேகு ஒரு தேவையான எசென்ஷியல்லாம் இருக்குது, சன்ஸ்க்ரீனு, ஹெல்மெட்டு, ட்ரெஸ் ஒரு 5 ட்ரெஸ் இருக்குது, அவ்வளோதான். அது போகிறேன் கைஸ், என்னால் சர்வே பண்ண முடியும். சாப்பாடு நான் இது வாங்கிப்பேன், மற்றதெல்லாம் எதாவது வேணும் நான் அதெல்லாம் வாங்கிப்பேன். பைக்குக்கு ஓரளவு கண்டிஷன் பண்ணியிருக்கேன் எல்லாமே. அவங்க பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாம். அந்த பக்கம் போனோமோ மறுபடியும் இங்கேயே சுற்றிட்டுருக்கேன். இங்கே தான் 95 கிடைக்கும், போட்டு போயிடலாம். வாங்க போட்டு கண்டினியூ பண்ணுறதுங்க. பேக்கு சிக்கன் பண்ணுங்க, பேக் சரியாக ஃபுல்லாகல பையா, ஃபுல் பையா, பேக்கு சரியாக சீட் ஆகலை. இது புது பேக், இது போன வாட்டி செட் பண்ண மாதிரி தான் செட் பண்ணேன். இந்த ரோப்போட பவர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது என் தம்பி கொடுத்தான், இதோட பவர் போயிட்டுருக்கு. ஃபுல் HP 95 ஃபுல் பையா, தூக்கி போடு, வழியை விட்டுறத கட் பண்ணிவிடு. 0 யா போடு. இது இப்போ ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். இது ஹைவே போயிட்டு தான், இது ரன்னிங்கில் தான் செட் பண்ண முடியும். நம்பர் பிளேட்டில் வேறு ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை பிடிங்கன்னு வருது. யா இது வேலைக்கு ஆகாது. இது பேக்கோட அந்த இது வாங்கி தான் ஆகணும்னு ஒரு இது 480 ரூபா தான் இருக்கா? ஏன்டா வெளியெல்லாம் போடுற? ஏன் வெளியெல்லாம் ஊற்றுற? ஆட்டோ கட் தான், ஏன் வெளியெல்லாம் ஊற்றுறேன்னு கேட்குறேன். சார் என்ன சார் இன்னும் ஃபுல்லே ஆகலை, அதுக்குள்ளே ஏன் சார் வெளியெல்லாம் ஊற்றுற? எடு நம்ம பையன்தான், டென்ஷன் ஆகிட்டு விடுங்க. வெளியே கிளம்புறேன்ல, அதான் கொஞ்சம் போட்டு 500 ரூபா கொடுத்துருப்பேனேடா. சரி விடு, வரேன் இரு. மைண்ட் ஃபக் பண்ணுறீங்க என்ன? இனிமேல் இப்போ நான் 500 போட சொல்லணுங்க இனிமேட்லேருந்து. ஐயா இன்னும் கொஞ்சம் போடலாம்ல, ஒரு 20 rupees போடலாமா? பிடிக்காதுல்ல? உனக்கு நான் புரிய வைக்கிறதுக்கு நான் இப்போ பெட்ரோல் இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பெருளம் தள்ள போயிடுவேன். போட்டோமா? இல்லை கைஸ், கொஞ்சம் சிக்னல் மறுபடியும் வேண்டாம் அப்படி பண்ணுறீங்க. ஃபுல்லாகவே போகல கைஸ் நான் பெட்ரோல், இன்னும் 2 பாயிண்ட் காட்டவே இல்லை. காண்டாக இருக்குது எனக்கு, அதனால தான் கொஞ்சம் லைட்டாக ட்ரெயின் கிளியர் ஆகிட்டேன் நான். அது வெளியே கிளம்பிடலாம், இப்போ தான் கிளம்பிடல ரொம்ப நாள் கழிச்சு, அதனால் அப்படி தான் இருக்கும். மைண்ட் கொஞ்சம் அப்படியே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்படி பூந்துடலாம் வாங்க. லெஃப்ட்டு எங்கே வர இரு, கொஞ்சம் அப்படியே லெஃப்ட்டே பூந்துடலாம். பெட்ரோல் அவன் ஃபுல்லாக போடல, அந்த பையன் நல்லாவே போடல. பாருங்க 2 பாயிண்ட் இருக்கு, ஆனால் இப்போ அதெல்லாம் பார்க்க முடியாது. அடுத்த பங்கில் ஃபுல் பண்ணிக்கலாம், போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் முன்னாடியே நிறுத்துகிற மாதிரி ஆகும். ஃபுல்லுனாலுமே ஒரு 200 ரூபா பெட்ரோல் உள்ளே இல்லை கைஸ், அந்தளவு ஃபுல்லே பண்ணலாம் அவன். சரி ஓகே, பிரச்சனை இல்லை. வெளியே போகிறக்கும் அப்படி தான் இருக்கும், ஹைவே போகிறக்கும் போனால் ஒரு டிபெண்டன்சி இருக்கும் கைஸ். இந்த அப்படியே ஒன்று அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரேன் இப்போ தானே அந்த மைண்ட் செட்டு, அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் எனக்கு. ஒரு 1/2 மணி நேரம் என்ன அப்படியே ஹைவேல இறக்கி விட்டிங்கன்னு வச்சிங்களேன், கம்முன்னு ஆகிடுவேன். பாட்டு வேறு ஒரு பக்கம் கற்றுது, என்னை தீண்டி விட்டாயின்ட்டு. ஓகே, நான் போகிற கண்டிப்பாக பண்ணுறேன். லவ்வை மட்டும் பண்ணாத மாமா, அவளை வைக்கும் மாமா, ஆமாம். வைப் ஆகிடுங்க நான் வந்து ஆயில் மாற்றிருக்கேன் கைஸ் இந்த வண்டிக்கு, ஃபோர்க் ஆயில். அதை பற்றி நான் சொல்லவே இல்லை, வீடியோவும் எடுக்கல. கொஞ்சம் சிக்கமாகிடுச்சு ஷோரூமில். மாற்றி தரேன், நான் மாற்றிட்டேன். நான் வெளியே மறுபடியும் வேறு இடத்துல வச்சு அங்கே ஷோரூமில் போடுற ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா டுபாகூர் கைஸ். அது 10W போல், அதில் கிரேடே இல்லை, 5ஆன்னு தெரில, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. என்னால் அந்த என் வெயிட்டுக்கும் சரி என்னுடைய பிரேக்கிங் இதுக்கும் எனக்கு அது செட் ஆகலை. அதனால் நான் வந்து மாற்றிட்டேன். டம்முன்னு அடிச்சா ஓட்டு உள்ளே போயிடுது கைஸ், அது பயமாக இருக்குது எனக்கு. அது நம்ம அந்த கேப்லலாம் ஏறும்போது பிரேக் யூஸ் பண்ணும் போதெல்லாம் சிக்கமாகிடும். அது உனக்காக ஒருத்திய பிறந்திருப்பான், பார்க்கல இன்னும் பார்க்கல, முடி நாராக பிச்சுக்கின்னு வருது எனக்கு, மறக்கலை ஏண்டா மறக்கலை, போடு மாமா. செட்டிங் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ், மாடல் வாங்கிங் செட்டிங்கு. ஓகேங்களா, நான் போயிட்டு இன்றைக்கி அநேகமாக நான் இன்னும் 280 kilometers தான் நான் கும்பகோணம் அதுக்குள்ளே போனேன். நைட்டுக்குள்ளே நான் இந்த டைமில் கிளம்புனதே இல்லை இது இருக்கும். இந்த மாதிரி ஒரு அன்டைமில் வெயிலால் முடியல. அந்த இது உடஞ்சிது பார்த்தீங்களா, அந்த ஆயில் கேப் உடஞ்சிது. அதனால நான் வந்து ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் வெரி பேட். ஏன் இப்படியே ஹார்ன் அடிக்கிற, நீயே லெஃப்டில் தான் வரணும். அது நீங்கள் பைக்கில் என்ன வருவீங்கன்னு பார்த்தேன், நீங்கள் கார் லைனில் ஊறுவீங்கன்னு. அப்படியா? ஓ, பைக்குக்கு அங்கே லைன் இருக்கா? நானும் போகுது அங்கே இருக்கிறவன் அசிங்கமாக திட்டுவான் என்ன. ஓகே, நோ ப்ராப்ளம்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க, அதை சொல்கிறாரு கேட்டுப்போம்.
ஓகே, அப்போ நானுமே அதிலே பூந்துருப்பேன். இது ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு கைஸ். இது கண்ணாடி இந்த லைட்டில் சிக்கம் கைஸ். இந்த லைட் இப்போ எரிய மாட்டேங்குது. இந்த லைட் எரியுது, மெயின் லைட் எரிய மாட்டேங்குது. நான் நைட்டு இந்த வாட்டி நிறைய ட்ராவல் பண்ணணும்னு தெரியும். என்ன இது பெட்ரோல் இறங்கினே போகுது. எனக்கு வந்து நைட் ரைட் இருக்கும் கைஸ் எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து பயங்கரமாக வெயிலில் ஓட்ட முடியும். எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. எனக்கு டீஹைட்ரேட் ஆகுது கைஸ். வயிறு கொஞ்சம் சிக்கான போகிற வழியில் சொல்கிறேன். அதெல்லாம் அடுத்ததில் கொஞ்ச நேரம் ஓட்டுவோம். கொஞ்ச நேரம் மைண்ட் செட் பண்ணிட்டு நான் வரேன். பாய். அவ்வளோதான், இருட்ட ஆரம்பிக்குது கைஸ். மணி 5:50 வந்துட்டேன் நான் உள்ளே. பெருங்குளத்தூர் கிட்ட வந்துட்டு நான் கனெக்டா என்ன இது கனெக்டு. இப்போ தான் மைக் கனெக்ட் ஆகுது. இது இப்போ தான் பழகுதில்ல, கொஞ்சம் கடுப்பாக இருக்குது கைஸ். இது இந்த ஆயிலை பற்றி தான் சொல்ல வந்தேன் நான். இந்த ஆயில் ஆனால் இதில் நல்லா தெரியுது கைஸ். இதில் இந்த ஆயில் வேலைக்கு ஆகுது கைஸ். இந்த கூலண்ட்டு இந்த இன்ஜின் ஐஸு வாங்கி போட்டேன்னு இது ஸ்கேம் தான் கைஸ். இது ஸ்கேம் மீன்ஸ் எப்படின்னா, இது வாங்கும் போதே எனக்கு ஒருத்தர் சொன்னார் ஃப்ரெண்டு வந்துன்னு. எனக்கு அப்போ தெரில, ஆனால் இப்போ தெரியுது. இது சூடெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இது செட் ஆகலை. இது வெளிநாட்டுக்கு எப்படின்னு தெரில, நம்ம ஊருக்கு இது வேலை ஆகாது. இதை போட்டு ஓட்டுறதுக்கு நீங்கள் நாமளே போட்டு ஓட்டிக்கலாம், இல்லை மோட்டரில் எதாவது போட்டு ஓட்டிங்க. மோட்டரில் லிக்விட் கூல் ஏதாவது. ஏன்னா இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலண்ட் வந்து அப்படியே போட்டால் குழுன்னு கூலாக இருக்கும்னு தான் நான் சொன்னானுங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து ஜஸ்ட்டு விலை தான். அதே மாதிரி விலை 2500 இந்த மாதிரி. நான் நேற்றுக்கு இந்த மாதிரி என்னோடய கூலண்ட் டப்பா மாதிரி 10 டப்பா வாங்கியிருப்பேன். ஸோ இது நாட் ஒர்த் ஃபார் த ஹைப்பு கைஸ். ட்ராக் பர்பஸ் அவங்களுக்குலாம் தெரில, ஆனால் எனக்கு ரோட்டுக்கு ஆகலை. பார்த்தீங்களா கைஸ், இந்த மோட்ராக்ஸ் ரேசிங் ஆயில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவேன் கைஸ். சூப்பராக இருக்குது கைஸ். இந்த 15W பிரேக் டேம்பிங் இருக்கே, வாவ் பியூட்டிஃபுல். 10W வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 20 போட்டு நான் ஓட்டியிருக்கேன். என் வெயிட்டுக்கு ஹார்ஷாக இருக்கும் கொஞ்சம். 15 வந்து அந்த டேம்பிங் சூப்பராக இருக்குது, அதே சமயம் கம்ஃபர்ட்டும் இருக்குது கைஸ். அது 10லாம் இந்த மாதிரி இடம்லாம் இருக்குல்ல கைஸ். இங்கெல்லாம் இந்த மாதிரி இடத்துக்குள்ளே நீங்கள் ஓட்டுறீங்களே, நீங்கள்லாம் உள்ளே இப்போ இப்படி இருக்கீங்க. இப்போ உள்ளே போகிறீங்கன்னு வச்சிங்களேன், உள்ளே போய்ட்டு பிரேக் அடிச்சு பொசுக்குன்னு உள்ளே போயிடும் வண்டி. நான் சொல்கிறது ஸ்பீடாக வரும்போது சொல்கிறேன், ஓகேங்களா. ஸ்லோவாக வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கம்ஃபர்ட். ஸ்பீடாக ஓட்டும் போது வேகமாக நம்ம வந்து வண்டியை வந்து லிமிட்டை புஷ் பண்ணும் போது தான் சிக்கமாயிடும் கைஸ். இது எனக்கு நீங்கள் உங்களுக்கு என்னன்றதை கேட்டு தெரிஞ்சு போட்டு பார்த்துக்குங்க. பாய். பறக்குது கைஸ் இந்த ஸ்கோடா. போட்டு ஃபுல் அழுத்துறாரு அண்ணன் உள்ளே இருக்கிறவர். எந்த ஊருக்காரன்னு தெரில, இந்த ஊர் வண்டி தான். சேம அழுத்துறாரு போட்டு டிரைவ் ஒன்றில் போட்டு. ஹாய், சூப்பராக ஓட்டுறீங்க. ஃபுல் மெரிக்கிறாரு போட்டு வண்டியை. இல்லை நல்லா ஓடுறீங்க என்ன. ஃபுல் அழுத்து வயசு. ஒரு சரியான பெரிய வண்டி சிக்னல் போட்டாங்க. போட்டு கொடூரமான அழுத்து. ஏன் இந்த நட்டோட டான்ஸ் ஆடுது இந்த பொண்ணுங்க. போக்கு ஓசை அழுத்துறாரு பாருங்க. அங்கேருந்து வரேன் நான். ரொம்ப நாள் ஆச்சு ஸ்கோடாவை பார்த்து. ஸ்கோடா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. காரு போட்டு பிரிக்கிறார் அண்ணன் இல்லை அங்கிள். அழுத்துறாரு பாருங்க. யாமத்தில் நினைக்கிறது உன்னா போயிட்டாரு பாருங்க. ஓகே கைஸ், மைக்கு வேலை செய்யுது. கைஸ் ஃபுல்லாக காஃபி கைஸ். நான் ரொம்ப கொஞ்சம் 95 வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே இருக்கும் போல். ஆனால் வந்து இது மைக் அப்போ கனெக்ட் ஆக மாட்டேங்குது. நம்ம டிராஃபிக்காக இருக்குமா இனிமேல்? இப்படி ஓகே, டிராஃபிக் இருக்காதா? ஓகே, தேங்க்யூண்ணா. நான் போயிட்டு பண்ணி மைக் அப்போ டிஸ்கனெக்ட் ஆகிடுது கைஸ். மைக்கை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஐ திங்க் மைக்கு டைமிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் எடுக்காமல் இருந்தால் வ்ளாக் மைக் ஆன் பண்ணிவிட்டு தான் இதை ஆன் பண்ணணுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல கைஸ், இந்த பங்க் நல்லா இருக்குது. 95 கிடச்சிது. ஓகே, நான் அப்படியே நீயா நெஞ்சம் சொன்னதே கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் லைட்டு கீழே அடிக்க மாட்டேங்குது கைஸ். எனக்கு பவர் பத்தலை. எல்லோ லைட்டை போட்டேன் நான். ஓகேவா தான் இருக்குது, நல்லா இருக்குது இந்த லைட்டு. ஆனால் என்னுடைய ஒரிஜினல் அந்த லைட் இருக்குங்களா, அது இதை போட்டதுனால எரியல. கனெக்ஷனில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கான் அவன். இப்போ நான் எங்கே பார்ப்பேன், நான் போயிட்டு இப்போது ரன்னிங்கில் விட்டு ஒரு மாதிரி லூஸ் கனெக்ஷன் ஆகுது கைஸ். அது டக்குன்னு எரியுது, டக்குன்னு எரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்குது. அந்த கனெக்ஷன் ஃபால்ட்டு தான் அது. பட் ஓகே, இது எனக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட முடியும். சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. போயிடலாம். ஒரு இன்னும் செம்ம டிராஃபிக்காக இருக்குது. நான் போகிறதுக்கு 10-11 மணி ஆயிரம் போல். கோயில் நைட்டு போன மாதிரி தான். முடியாதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. பார்ப்போம். நல்லா இருக்கு. ஆனால் வைப்பு மண்ணாக இருக்குது ரொம்ப. ஆனால் ரோடு